முன் அறிவிப்பு இன்றி சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதால் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட 4 மாவட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், சாத்தனூர் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் முன் அறிவிப்பின்றி நள்ளிரவில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சாத்தனூர் அணையை நள்ளிரவில் திறந்து பேரழிவை ஏற்படுத்தியதற்கான தமிழ்நாட்டு மக்களிடம் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், முன் அறிவிப்பின்றி அணையை திறப்பதற்கு காரணம் என்ன, தவறு செய்தவர்கள் யார் என்பதை கண்டறிய உயர்நிலை விசாரணைக்கு தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாழும் அனைத்து குடும்பங்களுக்கும் தலா 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த 7 பேரின் குடும்பத்தினருக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரது எக்ஸ் தள பதிவில், திருவண்ணாமலையில் ஏற்பட்ட மண் சரிவில் உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும், பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய நிவாரணம் விரைந்து கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள மணப்பட்டு ஏரி உடைந்து புதுச்சேரி கடலூர் சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. சாத்தனூர், வீடூர் அணைகள் திறப்பால் புதுச்சேரி, தென்பெண்ணை மற்றும் சங்கராபரணி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் மணப்பட்டு ஏரி உடைந்து வெள்ளநீர் புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையில் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் மணப்பட்டு ஏரியை சுற்றியுள்ள கிராமங்களை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர். கேரளா மாநிலத்தில் மீன்பிடிக்க சென்ற குமரி மீனவர் ஆழ்கடலில் தவறி விழுந்து மாயமான சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 27ஆம் தேதி சிறிலால் என்பவரின் விசைப்படகில் கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஏசுதாசன் உள்பட 11 மீனவர்கள் கடலுக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி இரவு கோழிக்கோடு வேம்பூர் துறைமுகம் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது பலத்த காற்று வீசியது. இதனால் மீனவர்கள் கரை திரும்பிய போது படகில் இருந்த ஏசுதாசன் மட்டும் மாயமானார். இதுகுறித்து கடலோர காவல் படையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் படகின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த ஏசுதாசன் காற்றின் வேகத்தால் கடலில் தவறி விழுந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சென்னையில் நெட் பேங்கிங் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் முடியப்போவதாக கூறி பெண் மருத்துவர் உட்பட 2 பேரிடம் சுமார் 1 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. ஜாபர்கான்பேட்டையைச் சேர்ந்த பெண் மருத்துவர் மற்றும் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியருக்கு வங்கியின் நெட் பேங்கிங் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் முடிவடைய போவதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. அதில் வந்த லிங்க் மூலம் அவர்களிடம் இருந்து சுமார் 1,10,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இருவரும் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். குவைத்திலிருந்து சென்னைக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் குவைத்திலேயே அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டது. குவைத்திலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு 154 பயணிகள் மற்றும் 8 விமான ஊழியர்களுடன் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் புறப்பட்டது. விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் விமானி விமானத்தை அவசரமாக குவைத்தில் மீண்டும் தரையிறக்கினார். இதனால் அவ்விமானத்தில் சேவை ரத்து செய்யப்பட்ட நிலையில் மாற்று விமானம் மூலம் பயணிகள் பயணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. மழை வெள்ளம் காரணமாக ரயில் நிறுத்தப்பட்டதால் பயணிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து ரயில்வே துறையிடம் முறையிட சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். புயல் காரணமாக விழுப்புரம் வழியாக சென்னை வரவேண்டிய ரயில்கள் அரக்கோணம் வழியாக திருப்பிவிடப்பட்டன. இந்நிலையில் மாம்பழப்பட்டு ரயில் நிலையத்தில் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயிலை 10 மணி நேரம் நிறுத்தி வைத்ததுடன் உணவு, தண்ணீர் உள்ளிட்ட எந்த உதவிகளும் வழங்காததால் பயணிகள் பாதிக்கப்பட்டதாகவும், எனவே பயணிகளுக்கு தலா 5,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என வழக்கறிஞர் சாமி என்பவர் தலைமை நீதிபதி அமர்வில் முறையிட்டார். அப்போது எவரும் வேண்டுமென்றே இதுபோல் செயல்பட மாட்டார்கள் எனவும், அவர்களின் நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து ரயில்வே துறைக்கு மனு அளிக்கும்படி அறிவுறுத்திய நீதிபதி இந்த விவகாரத்தில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என தெரிவித்தார்.
சென்னை கோடம்பாக்கத்தில் 15 ஆண்டு காலமாக போலீசாரையும் நீதிமன்றத்தையும் ஏமாற்றி வந்த நபர் கைது செய்யப்பட்டார். கோடம்பாக்கம் டிரஸ்புரம் பகுதியில் பன்னீர்செல்வம், லூர்து மேரி ஆகியோர் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் 2009 பன்னீர்செல்வம் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக லூர்து மேரி அளித்த புகாரை அடுத்து போலீசார் பன்னீர்செல்வத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பிறகு பிணையில் வெளியே வந்த பன்னீர்செல்வம் தலைமறைவானார். இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவை அடுத்து காஞ்சிபுரத்தை சேர்ந்த பன்னீர்செல்வம் கடந்த ஜனவரியில் கைது செய்யப்பட்டார். அப்போதுதான் கைது செய்யப்பட்ட பன்னீர்செல்வம் உண்மையான குற்றவாளி இல்லை என்பதும் அவரது தம்பி பழனி என்பவர்தான் குற்றவாளி என்றும் தெரியவந்தது. அண்ணன் பெயரில் போலி ஆவணங்களை உருவாக்கி திருமணம் செய்தது தெரியவந்தது. இதை அடுத்து 15 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த பழனியை கோடம்பாக்கம் போலீசார் கைது செய்துள்ளனர். திரைப்படங்கள் வெளியான 3 நாட்களுக்கு விமர்சனங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிபதி சவுந்தர் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் புதிதாக வெளியாகும் திரைப்படங்கள் குறித்து சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் வெளியாவதால் படத்தை பார்க்க விரும்பும் மக்களின் மனநிலை மாறுவதாகவும் படத்தில் நடித்த நடிகர்கள் குறித்து அவதூறு பரப்பப்படுவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து அவதூறு பரப்புவது குறித்து போலீசாரிடம் புகார் அளிக்கலாம் என தெரிவித்த நீதிபதி, விமர்சனம் கருத்து சுதந்திரம் என்பதால் பொதுவாக உத்தரவு பிறப்பிக்க முடியாது என தெரிவித்தார். மேலும் மனு குறித்து 4 வாரங்களில் பதில் அளிக்க மத்திய மாநில அரசுகள் மற்றும் யூடியூப் நிறுவனத்துக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார். திமுக செயற்குழு கூட்டம் வரும் 18ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரும் 18ஆம் தேதி கட்சியின் தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என துரைமுருகன் தெரிவித்துள்ளார். பெஞ்சல் புயல் எதிரொலியால் சென்னை மெரினா கடற்கரை குப்பைக்கூளமாக காட்சியளிக்கிறது. புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் 3 நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கியது. மேலும் மெரினா, பட்டினப்பாக்கம் கடற்கரைகளில் 4 நாட்களாக கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டது. இந்நிலையில் புயல் ஓய்ந்து இயல்பு நிலை திரும்பிய நிலையில் மெரினா கடற்கரை குப்பை மேடாக காட்சியளிக்கிறது. அடையாறு வழித்தடம் மற்றும் கூவம் வழித்தடத்தில் அதிக நீர் நிரம்பி ஆற்று நீர் கடலில் கலந்தபோது ஆற்றில் தேங்கியிருந்த குப்பைகள் கடலில் கலந்துள்ளன. மேலும் புயலின் போது காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் கடலில் கலந்த குப்பைகள் டன் கணக்கில் கரை ஒதுங்கியுள்ளன. இந்நிலையில் ஒதுங்கிய குப்பைகள் சுத்தம் செய்யப்படாததால் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் முகம் சுளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே ஜிம்மில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த இளைஞர் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வல்லூர் மின் நகரை சேர்ந்த வினோத்குமார் அத்திப்பட்டு பகுதியில் உள்ள ஜிம்மில் வழக்கம் போல் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதித்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த மீஞ்சூர் போலீசார் வினோத்குமாரின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலம் கண்ணூர் அருகே குளத்துக்குள் கார் பாய்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். அங்காடி கடவை பகுதியைச் சேர்ந்த இமானுவேல் என்பவர் திருச்சூரிலிருந்து கண்ணூர் நோக்கி காரில் வந்து கொண்டிருந்தார். அப்போது பெய்த மழையால் கண்ணூர் இரிட்டி பகுதி சாலையில் மரக்கிளை ஒன்று திடீரென முறிந்து விழுந்துள்ளது. இதனை பார்த்த இமானுவேல் மரக்கிளை மீது மோதாமல் இருக்க காரை திருப்பியுள்ளார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் இருந்த தென்னை மரத்தின் மீது மோதி அருகில் இருந்த குளத்திற்குள் கவிழ்ந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் குளத்தில் கவிழ்ந்த காரில் இருந்து இமானுவேலுவை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். புதுச்சேரியில் மழை வெள்ள மீட்பு பணியின் போது மூதாட்டி ஒருவரை காவல் ஆய்வாளர் தோளில் சுமந்து தூக்கி சென்ற காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. கனமழை காரணமாக வில்லியனூரை அடுத்த ஆரியபாளையம் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். இந்நிலையில் நடந்து செல்ல முடியாமல் தவித்த மூதாட்டி ஒருவரை வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் தனது தோளில் சுமந்து தூக்கி சென்றார்.